அனைவருக்கும் வணக்கம். இப்போ நமக்கு அரசு உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் எஸ்எம்சி மறுகட்டமைப்பு முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த தகவலை நம்ம எப்படி எமிஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கூலோடைய எமிஸ் வெப்சைட்டில் போயிட்டு டேஷ்போர்ட் போனோம்னா எஸ்எம்சி ரீகன்ஸ்டியூஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஐகான்ஸ் காமிக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன், டீச்சர் ரெப்ரசன்டேட்டிவ், பேரண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேர்பர்சன் செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம இதை முடித்தாதான் அடுத்தடுத்த ஆப்ஷன் போக முடியும். சேர்பர்சனில் போய்ட்டு சேர்பர்சனோடைய நேமை இங்கே டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணணும். அடுத்து அவங்களுடைய கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆல்ரெடி இருக்கும். சப் கேட்டகரி செலக்ட் பண்ணணும். ஸோ அவங்க பேரண்ட்டாக இல்லை சிடபிள்யூஎஸ்என் அதாவது ஐஇடி ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்டாக இல்லை சானிடேஷன் ஒர்க்கரா அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க எந்த கேட்டகரி அப்படின்றத நம்ம இதில் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஆதார் நம்பர் போடணும். அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அவங்க என்ன முடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா இருக்கும். ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து லிட்ரஸி ஸ்டேட்டஸ் வந்து அவங்க லிட்ரேட்டாக, செமி லிட்ரேட்டாக, நான் லிட்ரேட்டான்றதை போடணும். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஆக்குபேஷன் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இதில் என்னவோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? நான் ஒர்க்கர்ஸ்ன்ற ஆப்ஷன் கூட இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் கூட நீங்கள் அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் சைல்டு அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் போட்டிருக்க அந்த சேர்பர்சனுடைய மாணவர்கள் எந்த வகுப்பில் படிக்கிறாங்க அப்படின்றது. சப்போஸ் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவருடைய பெற்றோர் அப்படின்னா 6த்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன், எந்த செக்ஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோம்னா இப்போ 6th ஏ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ 6th ஏல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நேமும் இங்கே நமக்கு விசிபிள் ஆகும். இதில் எந்த ஸ்டூடெண்ட்டோடைய பேரண்ட்டோ அவங்க அந்த மாணவர்களை மட்டும்தான் நாம் இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அட்ரஸ், அவங்களுடைய அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஸ் த இண்டிவிஜுவல் அண்ட் ஐடிகே வாலண்டியர். சப்போஸ் அவங்க வந்து பேரண்ட்டு அதே சமயம் அவங்க ஐடிகே வாலண்டியராகவே இருந்தாங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைனா நம்ம நோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபோட்டோகிராஃப், இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இங்கே ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். யாருடைய ஃபோட்டோனா ஒவ்வொருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நம்ம ஃபோட்டோ பிடிச்சி 2 MBக்குள்ளார நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சூஸ் ஃபைலுக்கு போனோம்னா நமக்கு இங்கே எந்த ஃபைல் சூஸ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ அந்த ஃபைலில் போய்ட்டு அவங்களுடைய ஃபோட்டோவை நம்ம இங்கே அப்லோட் பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் 20 மெம்பர்ஸ்க்கும் நம்ம ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணணும். கடைசியாக ஃபைனலாக தான் அந்த குரூப் ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ணணும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேர்பர்சன் டீட்டெயில்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வைஸ் சேர்பர்சனுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அதில் போய்ட்டு அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலம்ஸாக நம்ம வந்து ஃபில் பண்ணணும். தேங்க்யூ.